ஏற்கனவே இங்கே தர்ஷன் சொன்னோன்னா பல குழப்பங்கள் இருக்குது. இங்கே இன்னொரு தர்ஷன் வந்து பிக் பாஸ் இருக்காரு. உடனே அவரான்னு சொல்லி சில பேர் குழப்பிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் கன்னட படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் தான் இந்த தர்ஷன். அவர் வந்து மனைவி ஒரு பிள்ளை இருக்குது, அவருக்கு இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு வந்து ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்குது. அது நட்பா காதலான்ற கண்ட்ராவியெல்லாம் நம்ம போவேன்னா, ஆனால் வந்து அந்த நடிகையோட தொடர்பு இருக்கிறதுனால பவித்ரா கவுடான்னு சொல்லி அந்த பெண், அந்த நடிகை. அந்த நடிகையோட தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை வந்து ஒரு ரேணுகா சாமின்ற ஒரு ரசிகர் அவர், அவ்வளோதான். ஒரு மெடிக்கல் அவர்களுக்கு ரசிகர். ஆமாம், தர்ஷன் அவர்கள் நடிகர் ரசிகர். அவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர். அவர் என்ன செய்கிறாருன்னா, தர்ஷனுடைய இந்த நடவடிக்கையை வந்து விமர்சனம் பண்ணி, பவித்ரா கவுடாவுக்கே வந்து உனக்கு அது இல்லையா இது இல்லையா, இன்னொருத்தருடைய வந்து பெண்ணோட கணவர் தானே. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.